வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திபனூர் பாண்டியன் அகாடமிலிருந்து இன்று ஒரு தகவல். அதாவது என்னன்னா, திருச்சி ஏர்ஓ அண்டு கோயம்புத்தூர் ஏர்ஓ அக்னி வீரர்களுக்கான ஆல்ரெடி ரிசல்ட்டை பற்றி டாக்குமெண்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இதில் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, கால் பண்ணியிருந்தாங்க. நான் டாக்குமெண்ட்டை போய் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா, என்ன ரிசல்ட் வந்த பின்னாடி போகலாமா அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு வேண்டுகோள் கேட்டுக்கிறேன். அதாவது அந்த டாக்குமெண்டேஷன் உங்களோட மார்க் ரிலேட்டடாக இருந்தால், அந்த மார்க்கை அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் கண்டிப்பாக போய் கொடுத்துருங்க. அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்படி டாக்குமெண்ட்னா, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், நீங்கள் அப்ளிகேஷன் போது டிக்கெட் வச்சிருப்பீங்க, அங்கே கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்லை ஜெராக்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருந்திருக்கலாம், அதை கொஞ்சம் கொடுக்கலாம். எக்ஸர்விஸ்மேனோட பையனாக இருக்கலாம், ஸோ ரிலேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்காம இருந்திருக்கலாம், அதை போய் கொடுக்கணும் கண்டிப்பாக. என்சிசி சர்டிஃபிகேட் சி பி ஏ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இருந்து நான் கொடுக்காம இருந்திருப்பேன், டிக் பண்ணியிருப்பேன் அப்படின்றவங்களாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்த மார்க்கோட கூடக்கூடிய மார்க், அதாவது மெரிட் லிஸ்ட்டுக்கு ரெடி பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு போனஸ் மார்க்காக கிடைக்கக்கூடியது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இப்போ கொடுத்துருங்க. நேரம் மேக்ஸிமம் டாக்குமெண்டேஷன் முடிஞ்சிருக்கும், அப்படி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிசல்ட் வந்த பின்னாடியும் அடுத்து நீங்கள் ட்ரெயின் ஏறும் போதும் ஒரு மெடிக்கல் ஓரலாக பார்ப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் வித் கேரோட பண்ணுங்க. ஏன்னா சின்ன ஒரு இஷ்யூனா கூட அன்னைக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.